நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். இந்திய ரியல் எஸ்டேட் துறை கூட்டமைப்பினுடைய கிரடாய் அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் அரவிந்த் குமார் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் அப்ரூவல் வாங்குறதுக்கு இந்த பார்ட்டி ஃபண்ட் போன்ற பிரச்சனைகள் இருக்கா? கடந்த ஆட்சியோட இந்த ஆட்சியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க? அனைவருக்கும் வணக்கம். போன கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்டி ஃபண்ட் இந்த கவர்மெண்ட்டில் போன கவர்மெண்ட்டில் இருந்த மாதிரி எனக்கு பெருசாக தெரில. இந்த கவர்மெண்ட்டில் சுத்தமாகவும் இல்லை. அது இல்லாமல் ப்ராசஸில் எப்படி நம்ம ஃபாஸ்ட் பண்ணலாம், எந்த இடத்துல ஸ்லாக் ஆகுது, அங்கே இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாங்கிற அளவில் எங்களுக்கு எங்களையும் இன்வால்வ் பண்ணி ஒரு ஸ்டேக் ஹோல்டராக டிஸ்கஸ் பண்ணும்போது அது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நாங்கள் பார்க்குறோம். அந்த விஷயத்தை வெகுவாக பார்ட்டி ஃபண்ட் இல்லாத போது ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்த முதலாளிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பட் அது இடம் வாங்கக்கூடிய, வீடுகள் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அந்த பயன் போய் சேருதா சார்? ரேட் எதாவது குறையுதா சார்? ஒரு ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் அந்த சேவிங்ஸ் நடக்கும்போது இன்னொரு பக்கம் எங்களுக்கு ரா மெட்டீரியலில் ஒரு காஸ்ட் ஏற்படுது. கார்ப்பரேஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாகிடுது. ஏதோ ஒரு இடத்துல அது முன்ன பின்ன பேலன்ஸ் ஆகிடுது. பட் ஆனால் இதை தாண்டி மீறி ரேட் இன்க்ரீஸ் ஆகாத அளவில் எங்களால் பாதுகாத்து கொள்ள முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலை. இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் ரியல் எஸ்டேட் துறையுடைய நிலை எப்படி இருக்குது? ஓவரால் தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியா எப்படி இருக்குது சார்? இன்னும் ரியல் எஸ்டேட் ஒரு நான் ப்ரையாரிட்டி செக்மெண்ட்டாக தான் கருதப்படுது இந்தியாவில். பட் நாங்கள் டாப் 3 ரெவன்யூ ஜென்ரேட்டராக இருக்கிறோம் நம்ம இந்தியாவுக்கு. பட் நாங்கள் இந்த கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்னும் எங்களையும் ப்ரையாரிட்டி செக்மெண்ட்டாக உண்டாக்க சொல்லி. ஏன்னா இன்றைக்கி ஏற்படுகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுமையாக ரியல் எஸ்டேட்டு சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்தும் இப்போ எங்கள் பொறுப்பில் தான் இருக்குது. நாங்கள் தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிற இடத்துல அது ஒரு ப்ரையாரிட்டி செக்மெண்ட்டாக வரணும்னு எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. கோவையை பொறுத்தளவுக்கு ரியல் எஸ்டேட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? அது மட்டும் இந்த பட்ஜெட்டில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக கோயம்புத்தூர் தான் இப்போ மோஸ்ட் வாட்ச்ட் சிட்டி அப்படிங்கிற அளவில் இருக்கிற காரணம், இங்கே இப்போ இருக்கிற அதிக காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி சென்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. இது ஒரு சீனியர் ஹவுசிங்க்கும் ஒரு ஹப்பாகவும் கோயம்புத்தூர் இருந்து வருது. ஸோ இதில் வெளி மாநிலங்கள், ஈவன் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட கோயம்புத்தூர் நோக்கி இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவில் இனி ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக கோயம்புத்தூரில் நம்ம பார்க்கலாம். அதில் மெயினாக நாங்கள் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் தான் பட்ஜெட்டில் ஏதாவது முயற்சி எடுத்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருக்கும். இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இப்போ மக்கள் மத்தியில் வரவேற்பாக இருக்குது, ஈஸியாக இருக்கா சார்? அதில் நடைமுறை சிக்கல் ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்களா? நடைமுறை சிக்கல் எதுவுமே இல்லை. இப்போ என்னோட நிறுவனம் மட்டும் ஒரு 50 ரெஜிஸ்ட்ரேஷன் போன மாதத்தில் பண்ணியிருப்போம் ஆன்லைனில். ஸோ ஆகஸ்ட் 17 அது முழுமையாக அதில் தான் அப்படிங்கிற ஒரு அளவில் ரூல்ஸும் வந்திருக்குது. ஸோ இது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மக்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாகவும், இந்த தமிழக பட்ஜெட்டில் விமான விரிவாக்கம் முக்கியமாக தங்களுடைய கோரிக்கையாக இருப்பதாகவும் கிரடாய் அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் அரவிந்த் குமார் தெரிவிச்சிருக்கிறார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் சுரேஷ்குமார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.